So hey guys, this is Sahana. ஸோ நான் வந்துட்டு டெவன்ஸ் ரிசால்வில் 60 டேஸில் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இன்ஸ்டாலே ஷார்ட்ஸ்லேயும் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் இதுவரையும் 10 days பாஸ் ஆகிருக்கு. 10 days நான் என்னென்ன பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும், கரெக்டாக வீடியோ எடிட்டிங் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி ஸோ 10 days வரையும் என்னென்ன பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டே 1 நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவன்ஸ் ரிசால்வ் டவுன்லோட் பண்ணேன். டெவன்ஸ் ரிசால்வ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி டெவன்ஸ் ரிசால்வ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நான் வந்துட்டு இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கேன். டெஸ்க்டாப்பில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம்க்கு வைக்கிறேன். க்ரோம்க்கு போயிட்டு இங்கே வந்துட்டு நம்ம டெவன்ஸ் ரிசால்வ் அப்படின்னு டைப் பண்ணோனாலே ஃபர்ஸ்ட் வரது பிளாக் டிசைன்ஸ் வெப்சைட் தான். ஸோ பிளாக் டிசைன்ஸ் வெப்சைட்ல குள்ள போனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள போகும். ஓகேவா? உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நீங்கள் மேக் யூசர்ஸாக இருந்தால் மேக்கு, லினக்ஸு, அப்புறம் விண்டோஸ் இல்லை விண்டோஸ் ஏஆர்எம் இங்கே ஏதாவது ஒரு டவுட் வரும். கரெக்டாக விண்டோஸில் என்ன 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. சாதா விண்டோஸாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் X86 அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. இதே ஹையன் அதாவது கிராஃபிக்ஸ் கார்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஹையன் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா விண்டோ ஏஆர்எம் யூஸ் பண்ணுங்க. ஸோ என்ன இது வேணுமோ அதை அப்படி கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் எப்படி இம்போர்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது சொல்றேன். ஸோ டெவன்ஸ் ரிசால்வ் வந்துட்டு கிளிக் ஆச்சு அப்படி ஆரம்பிச்சிச்சு guys. ஸோ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே கொஞ்சம் வீடியோஸ்லாம் பண்ணதுனால அந்த மாதிரி தெரியுது. நம்மளுக்கு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் இது ஒன்று மட்டும்தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா லோக்கல் வந்துட்டு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது, நெட்ஒர்க்குன்றத நிறைய பேர் சேர்ந்து யூஸ் பண்ணுறது, க்ளவுடுன்றது ஒரு ஸ்டோரேஜ் சிபியூவில் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம எப்போவும் லோக்கலில் தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் ப்ராஜெக்ட் லைப்ரரி அதாவது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். எங்கே வேணுமோ எங்கே வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து ப்ராஜெக்ட், இப்போ நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்த்துருவோமா? ஸோ இந்த அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணாலே வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படி நீங்கள் தொட்டாலும் ஒரே இதாக வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன நேம் பண்ணிக்குவோம்? என்ன நேம் பண்ணலாம்? ஸோ சிம்பிளாக யூடியூப் அப்படி போட்டுருவோமா? யூடியூப் 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தா கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு டெவன்ஸ் ரிசால்வ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது ட்ரிம் பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஸ்மால் ப்ராஜெக்ட் தவிர ஒரு பிக் ப்ராஜெக்ட் அதாவது மூவிஸ்லாம் டெவன்ஸ் ரிசால்வ்ல எடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எடிட் பண்ணும்போது இப்படி பண்ணால் அதாவது தனியாக ஒரு இதை கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்துட்டு வருங்காலத்தில் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா பேஜ். ஸோ மீடியா பேஜ் இப்படி தான் இருக்கும். மீடியா பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மீடியாவை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டிங்க்கு நம்மளுக்கு வந்துட்டு மீடியாஸே இருக்காது. கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு மீடியா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவும் போல குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு பிக்சல் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். pixels.com. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான், லாகின்லாம் தேவைப்படாது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு
ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்போது ஒரு மோட்டிவேஷனாக வந்துட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் பிக்ஸ் வந்துட்டு சன்ரைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லை ஃபோட்டோஸோ வீடியோஸோ எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு வந்துடும். ஸோ இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு, வந்துச்சு பாருங்கள் 16 கீழே. இது எல்லாமே வந்துட்டு காப்பிரைட் இல்லாத கிளிப்ஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு எந்த இது வேணுமோ, ஸோ இப்போ இதை தொட்டால் இந்த இடத்துல இந்த விண்டுமில் சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ இது பாருங்க, கடல் வந்துட்டு கடல் அலை. ஸோ இப்போ எந்த கிளிப் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது டவுன்லோட் கொடுப்போம். டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன கிளிப் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது டவுன்லோட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இப்போ ஒரு 7 டேப்ஸ் இருக்குல்ல கீழே, அது என்னென்ன டேப்ஸ் அப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ காய்ஸ், இப்போ வந்துட்டு DaVinci Resolve ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ மீடியாஸ் வந்துட்டு எங்கே இருந்தனாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ 7 டேப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டேபு. ஸோ நெக்ஸ்ட் டேப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் டேப். ஸோ ட்ரிம், கட்டு அந்த மாதிரி வீடியோஸ் கூட வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துலயே முடிச்சுக்கலாம். அடுத்து எடிட் டேப் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுற மெயின் டேப். ஸோ டெக்ஸ்ட்டு, வீடியோ எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்துட்டு நம்ம எடிட் டேப்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டேப். ஸோ ஃபியூஷன் டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3D அனிமேஷன் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறதுக்கு DaVinci Resolve ஃபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DaVinci Resolve பேர் போனது கலர் கரெக்ஷன். ஸோ கலர் கரெக்டிங் டேப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் கரெக்ஷன் எல்லாமே வந்துட்டு பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆடியோ டேபுக்குன்னு தனியாக எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்து எக்ஸ்போர்ட் டேப். ஸோ இதான் 7 பேசிக்ஸ் டேப். ஸோ அதே மாதிரி லே அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது மீடியா புல். ஸோ மீடியா புல்லேருந்து மீடியா டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மாஸ்டர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா பேஜில் வந்துட்டு மாஸ்டர்ஸில் தான் எல்லா வீடியோஸ், ஆடியோஸ் என்னென்ன ஃபைல்ஸோ எல்லாத்தையும் ஏற்றிருப்போம். ஸோ அதை அக்சஸ் பண்ணிக்க மாஸ்டர்ஸ் அப்படின்றது இருக்கிறது. ஸோ எஃபெக்ட்ஸில் தான் வந்துட்டு வீடியோ செட் பண்ணுறது, ஆடியோ செட் பண்ணுறது, வீடியோஸ், டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு வரும். ஆடியோஸ் வந்துட்டு நம்ம ஃபைல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் எஃபெக்ட்ஸில் தான் வரும். இண்டெக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல காய்ஸ். ஸோ சவுண்ட் லைப்ரரியும் வந்துட்டு DaVinci Resolve டவுன்லோட் பண்ணிக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம். அடுத்து கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு டைம் லைன் மாதிரி காட்டுறதுக்கு கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் ஆகும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குவிக் எக்ஸ்போர்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல காய்ஸ். ஸோ மிக்சர்ஸும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, மெட்டா டேட்டா அப்படின்றதும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இந்த 3 என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. அடுத்து இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னோட அப்கமிங் வீடியோஸில் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் இன் பண்ணணும், ஜூம் அவுட் பண்ணணும், பொசிஷனிங் பண்ணணும், எல்லாத்துக்குமே இன்ஸ்பெக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே டைப் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்துட்டு இன்ஸ்பெக்டர் டேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்பெக்டர் டேப் தான் வந்துட்டு இங்கே கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இப்போ பேசிக்ஸ் புரிஞ்சா இப்போ வாங்க அதுக்கு அடுத்து உள்ளே ஜம்ப் ஆயிடுவோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாஸ் வந்துட்டு டேரெக்டாக எப்படி வந்துட்டு மீடியா பேஜ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கடுத்து எடிட்லேருந்து டைரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்குவோம். ஸோ வரண்டிங் காய்ஸ், இந்த டேப்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ நம்ம மீடியா டேப்ல மாஸ்டர்ஸ்குள்ளே வச்சிருக்கிற எல்லாமே வந்துட்டு எல்லா டேப்லையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். டைம் லைனுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத எப்படி வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப் அப்படின்றதுல வந்துட்டு இந்த கிளிப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண கிளிப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோர் பண்ணது வந்துட்டு இப்படி தான் இருக்கும் காய்ஸ். நம்ம வந்துட்டு ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேனே.
இப்போ இது வேணும்னா இதை அப்படி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் அண்ட் ட்ராக். தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுத்த பேஜுக்கு போகும்போது இது வந்துட்டு மாஸ்டர்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது இருக்கா, இப்போ வந்துட்டு நம்ம டைரெக்டாக எடிட் பேஜுக்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இப்படி வந்துட்டு தனித்தனியாக ஆட் பண்ண முடியாது. நான் வந்துட்டு ஆடியோஸ் தனியாக வீடியோஸ் தனியான்னு வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்பா பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேணாங்க. ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ஏன்னா இந்த இடத்துல நான் டிஸ்கில் யூடியூப்பில் சேவ் பண்ணியிருக்கேனா, ஸோ இதை அப்படியே ஒரு கிளிக் பண்ணி அப்படியே மாஸ்டர்ஸில் போட்டால் வந்துடும். ஸோ இப்போ கேலரின்றது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிடுவோமா? டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பின் அப்படின்னு கொடுத்தா டெலீட் ஆயிடும். இது இப்போது ஆடியோஸ் எல்லாமே தனியாக எனக்கு ஆடியோன்ற ஃபைலில், வீடியோஸ் எல்லாமே இப்படி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோஸை போட்டு காட்டுறேன். ஆடியோஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதாவது நான் இன்னைக்கு என்ன எடிட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு 8 செகண்ட்ஸ் வரும். இது ஏஐ வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ 8 செகண்ட்ஸ் வர்றதுனால 8 செகண்ட்ஸ் வரதுனால நான் வந்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கிளிப் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லைஃப் பிரேக்ஸ் யுவர் பிளான், ஸோ யூ கேன் ரீஸ்டார்ட் வித் ஸ்ட்ராங்கர் ஒன். ஸோ ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங். அப்போ வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்டைம்ஸ் லைஃப் பிரேக்ஸ் யோர் பிளான். அப்போ வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளிப் எடுத்திருக்கோம். ஸோ பிளான் பண்ணுற கிளிப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரிக் சொல்லவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இப்படி ஆட் பண்ண வேணாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ் வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இங்கே எழுதுறதா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல நான் ஐன்ற கீவேர்டை அமைக்கிறேன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதே எங்கே இருந்தா ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தா. ஓகேவா? ஸ்டார்ட் ஆகுறதே எங்கே இருந்தாகும் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தா. ஸோ இவ்வளோ தூரம் எனக்கு போதும். எங்கேருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் போதும் அப்படின்னா இந்த இடத்துல ஓ ப்ரெஸ் பண்ணினா அவ்வளோதான். ஸோ இந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம இங்கேருந்து இப்படியே எடுத்து இங்கே, அதாவது நான் வந்துட்டு இங்கே 2 டேப் யூஸ் பண்ணலை. ஸோ 2 இது யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை, இந்த இதில் வந்துட்டு நான் இப்போ இப்படி எடுத்து வச்சிருக்கேன்னா இது எப்படி, இதை வந்துட்டு இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணால் இப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ இது 2 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கு இந்த கிளிப்பு. Sometimes life breaks your plan. ஸோ இப்போ வந்துட்டு இது கண்ட்ரோல் எல்லாமே இன்ஸ்பெக்டர் டேப்ல சொன்ன மாதிரி. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கர்சரை வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டைம்லைன் ஜூம் ஆகணும்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை இப்படி கொஞ்சம் தள்ளனா வந்துடும். நல்லா இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன், ஒரு டைம் ஃப்ரேம்க்கும் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு எந்த இடத்துல ஜூம் இன் வேணுமோ அந்த இடத்துல நான் வச்சுக்கலாம். இது ரொம்ப இருக்குது, நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இப்போ கிளிப்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறது பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜூம் இன் பார்த்துருவோம். ஜூம் இன் வந்துட்டு அதாவது இப்படி குறைச்சா அப்படியே, அதாவது ரைட் கிளிக் பண்ணி இப்படியே ட்ராக் பண்ணால் வந்துட்டு இதுவாகும். இந்த சைடு ட்ராக் பண்ணால், ஸோ லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணால் வந்துட்டு குட்டியாகும், ரைட் சைடு ட்ராக் பண்ணால் பெருசாகும். ஸோ இப்போ அது வந்துட்டு நார்மலாக நம்ம வைக்கணும் அப்படின்னா இதுதான் நார்மல். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். அடுத்து ஒய் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அதே தான், ரெண்டும் இன்டர் கனெக்டட். ஸோ ஜூமிங்கில் பொறுத்தவரை ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீ ஃப்ரேம் எப்படி வைக்கிறது பார்த்துருவோமா? இந்த இடத்துல இந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் இதான் கீ ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே நான் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க எழுதுறாங்க. இந்த இடத்துல இவங்க எழுதுறப்ப எனக்கு கீ ஃப்ரேம் ஜூம் ஆகணும்.
கீ ஃப்ரேமை ஜூம் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜூம் இன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரைட் மூவ் பண்ணணும். ஸோ அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட்டில் மூவ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ கிளிப்பாக பாருங்கள். Sometimes life breaks your plan. இப்போ வந்துட்டு இது ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஜூமினை குறைச்சிப்போம். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஜூமின் வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜூமின் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல Sometimes இந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஏற்கனவே இருக்குது. எந்த இடத்துல இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் தெரியலனா, கீ ஃப்ரேம்குள்ளே போனால் இப்போ கரெக்டாக நான் கீ ஃப்ரேம் இருக்கிற அதே இடத்துல தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு சும்மா இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இது லைட்டாக அப்படி குறைச்சிக்கும். ஓகேவா? ஓகேவா? இப்போ பார்த்துக்கோமா. sometimes life breaks your plan. ஓகே, இப்போ இது ஓகேவா இருக்கு. இப்போ பொசிஷனிங்னா வேற ஒன்றும் இல்லை guys. இந்த பொசிஷன்ல இருந்து மேலே இது வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எக்ஸ். ஓகேவா? அப் அண்ட் டவுனுக்கு ஒய். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொட்டேஷன் எப்படி ரொட்டேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ நான் நார்மலாக வச்சுக்கிறேன். நார்மல். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து ஆங்கரிங் பாயிண்ட், பிச்சு இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் பண்ணி பார்க்கல. ஃப்ளிப் வந்துட்டு நம்ம வேணா இப்படி சைட் ஃப்ளிப் பண்ணிக்கிறது, அப் சைட் டவுன். ஓகேவா? ஸோ க்ராப்பிங் லெஃப்ட்டுனா இந்த சைடு க்ராப் பண்ணிக்கிறது, ரைட் சைடு க்ராப் பண்ணுறது, டாப் மோஸ்ட் கார்னர், இது பாட்டம் மோஸ்ட் கார்னர். இப்போ சாஃப்ட்னஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்துட்டு இதுவாகும், இந்த வார்ம்னஸ் வந்துட்டு குறையும் அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ இதை நான் வந்துட்டு நார்மலில் வச்சுக்கிறேன். ஸோ டைனாமிக் ஜூமின் இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. இப்போதைக்கு பேசிக்ஸ் தான் நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆடியோஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோக்கு அதுவாகவே மாறிடும். வால்யூம் எவ்வளோ வேணும், பேண்ட் எனக்கு செட்டிங், ஸோ அதை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல. செமிடோன், சென்ஸ், இந்த இதெல்லாம் வந்துட்டு ஈக்குவலைசர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆடியோஸ் வந்துட்டு நான் வர டேஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சோன்னா எஃபெக்ட்ஸை இங்கே வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் எஃபெக்ட்ஸ் போடல. ஸோ எஃபெக்ட்ஸ் எப்படி போடுறத பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம், நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். இந்த எஃபெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன இது வேணுமோ அந்த இதை இப்படி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு இந்த இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எனக்கு கிராஸ் டிசால்வ் வேணும் அப்படின்னா நான் கிராஸ் டிசால்வை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டா சாரி, Sometimes life breaks your plan. எஃபெக்ட் வர மாட்டேங்குது. ஸோ வந்துருச்சு guys. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இப்போ பாருங்க, Sometimes life breaks your plan. வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா கிளிப்ஸையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கு. Sometimes life breaks your plan, so you can restart with a stronger one. Stop worrying and start building. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆகுது guys. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னு தெரியல. இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். Sometimes life breaks your plan, so you can restart with a stronger one. Stop worrying and start building. கொஞ்சம் ஹேங் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க guys. ஸோ இப்போ வந்துட்டு கிளிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸில் போயிட்டு டைட்டில்ஸில் போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணேன், எனக்கு வந்துட்டு இதுக்கு டெக்ஸ்ட்டு வேணும், அதனால நான் வந்துட்டு
இந்த டெக்ஸ்ட் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இங்கே சூஸ் பண்ணி இப்படி மேலே நான் ஆட் பண்ணிக்கிறேன் guys. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்டெண்டும் நான் பண்ணிக்கிறேன் 8 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் டேப் வந்துருக்கா, இங்கே தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிற டெக்ஸ்ட் வந்துட்டு தெரியும். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு வருதா, ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Time life break your plan and results. ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நான் கோட்ஸை ஃபுல்லாக டைப் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு பொறுமை கிடையாது இப்போது. அதனால நான் வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிடுறேன். ஆமாம், நீ மாட்டி தூங்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு Life breaks your plan. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், சைஸ் வந்துட்டு சின்னதாக்கிடுவோம். சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல நான் 2 லேயர்ஸாக கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சின்னதாக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல So தான் you வந்துட்டு நம்ம ஃபைனல் அவுட். use ஸோ இன்னும் சின்னதாக்கிடும். இப்போ வந்துட்டு இந்த லெவலுக்கா இதில் வந்துட்டு இது கீழே இருக்கிறதுக்கு ஹச் ஆங்கர்ன்றது இப்படி சைடு லெஃப்ட் ரைட் இருக்கிறது, ஓகேவா. ஸோ இப்போ இவ்வளோதான் காய்ஸ் நான் பார்த்துருக்கேன். லைன் ஸ்பேசிங் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக வச்சுக்கும். ஸோ ட்ராக்கிங் வந்துட்டு கொஞ்சம் நான் கிட்டேயே இப்படி வச்சுக்கிறேன். ஸோ கலர் வந்துட்டு நான் கலர் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ அவுட்புட் வந்துட்டு இப்படி தான். sometimes life breaks your plan, so you can restart with a stronger one. Worrying and முடிச்சாச்சு. லேப்டாப் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது காய்ஸ். ஸோ மெயினாக எல்லாமே நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன இருக்குது டேப்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக்காக கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரி, என்னோட லேப்டாப் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது. எங்கள் அம்மா லேப்டாப்பில் தான் ஆக்சுவலி நான் வந்துட்டு டெவன்ஸ் ரிசல்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப ஹேங் ஆகுது காய்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு தெரில. ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க காய்ஸ். சரி, இப்போ வந்துட்டு இது டோட்டலாக எவ்வளோ செகண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 செகண்ட்ஸ் 20 மில்லி செகண்ட்ஸ்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கடைசி ஸ்டெப்பு. ஸோ இந்த இதில் எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டட். இப்போ வந்துருச்சா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு என்ன இது டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்போம், மோட்டிவேஷன் அப்படின்னு கொடுப்போம். ஓகே. ஸோ லொக்கேஷன் எங்கே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கில் டிஆர் அப்படின்ற இடத்துல வேணும். ஸோ நான் சேவ்னு கொடுத்துட்றேன் அந்த இடத்த, ஓகேவா. ரெண்டர் ஆல் தான் இண்டிவிஜுவல். சப்போஸ் நிறைய பேர் ஒரு கிளிப்பாக எடிட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் கிளிப் அப்படின்றது. ஸோ ஒரு கிளிப்பையும் எடிட் பண்ணிட்டு அடுத்து அதை மொத்தமாக ஒரு வீடியோவா, இது தனித்தனியாக ஒரு வீடியோவா அப்படின்ற மாதிரி சேவ் ஆகிறதுக்கு அது நம்ம ரெண்டர் வந்துட்டு சிங்கிள் கிளிப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எப்படி, ஆடியோஸ் எப்படி, அது அந்த ஃபார்மேட் நான் வந்துட்டு குவிக் டைம் அப்படின்றத நான் MP4க்கு மாற்றிக்கிறேன். அதேமாதிரி இதில் வந்துட்டு H.264 வச்சுக்கிறேன், ஓகேவா. ஸோ மற்ற எதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ ஆட் டு ரெண்டர் கியூ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டர் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க guys. ஸோ இதுவரையும் பார்த்தது எல்லாமே வந்துட்டு பேசிக்ஸ்னா ஒர்க் பண்ணி பார்த்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பேஜ் அண்ட் கலர் கிரேடிங் பேஜ். இது ரெண்டுமே வந்துட்டு நான் சும்மா ஒரு ஒர்க் அவுட் தான் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா நானாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே டீப்பராக டிவைட் ஆகும்போது இதுக்கும் நான் டுட்டோரியல் போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.